வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். துர்க்கை அம்மன் பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒருவர் ஆவார். துர்க்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவள் என்று அர்த்தம். சிவாலயங்களில் அம்மன் கோவில்களிலும் உள்ள துர்க்கையை சிவதுர்க்கை என்றும், பெருமாள் கோவில்களில் உள்ள துர்க்கையை விஷ்ணு துர்க்கை என்றும் போற்றப்படுகிறார். துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள் பெரியோர்கள். ஆனால் மங்களங்களை அருளும் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என சொல்கிறார்கள் பெரியோர்கள். எதற்காக துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்று அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வம் அதிதேவதையாக இருக்கும். அதுபோல் ராகுவிற்குரிய அதிதேவதையாக இருப்பவர் துர்க்கை அம்மன். அதனால் தான் ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்க ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுகிறோம். துர்க்கை அம்மனை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது துர்க்கை அன்னையின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி, மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் அணிவிக்க வேண்டும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதால் திருமணத்தடை அகலும், கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகள் நீங்கும், வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும், ராகுதோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், யமபயம் நீங்கும். செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு செய்வதால் திருமணத்தடை, வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் ஆகியவற்றை துர்காதேவி தாயார் நீக்கி வைப்பார். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரும். துர்க்கை அம்மனை வழிபடுவதால் தோஷங்கள் நீங்கி தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பார் துர்காதேவி. துர்க்கை அம்மன் வழிபாடு செல்வ வளம், தொழில் விருத்தி மற்றும் பல வகையான செல்வங்களையும் தந்தருளும். துர்க்கை என்றால் துக்கத்தை போக்குபவள் என்று பொருள். எனவே துர்க்கையை வழிபடுவதால் அனைத்து துக்கங்களும் நீங்கும். துர்க்கை அம்மனை வழிபடுவது சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை தரும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் என்கிறார்கள் ஆன்றோர்கள். ராகு பெயர்ச்சியால் சிரமப்படும் ராசியினர் இந்த துர்காதேவியின் திருநாமங்களை சொல்லி வழிபட்டு வர விரைவில் அனைத்து துன்பங்களும் நீங்கும். ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி, ஓம் அருளை பொழிபவளே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் இணையில்லா நாயகியே போற்றி, ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி, ஓம் ஈர மனத்தினளே போற்றி, ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி, ஓம் உள்ளொளியாய் ஒளிர்பவளே போற்றி, ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் எண்கரம் கொண்டவளே போற்றி, ஓம் எலுமிச்சை மாலை அணிபவளே போற்றி, ஓம் ஏழுலகும் வென்றவளே போற்றி, ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி, ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி, ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி, ஓம் குங்கும நாயகியே போற்றி, ஓம் குலம் விளங்கச் செய்தவளே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரி தாயே போற்றி, ஓம் கோள்களை வென்றவளே போற்றி, ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி, ஓம் சர்வாலங்கார பிரியையே போற்றி, ஓம் சங்கரன் துணைவியே போற்றி, ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி, ஓம் சங்கடம் தீர்ப்பவளை போற்றி,
ஓம் ஜெய ஜெய துர்கா தேவி போற்றி. ஓம் ஜோதி சொரூபமானவளே போற்றி. ஓம் ஞானக்கனல் கொண்டவளே போற்றி. ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி. ஓம் ஞாலம் காக்கும் நாயகியே போற்றி. ஓம் தயாபரியே தாயே போற்றி. ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி. ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி. ஓம் திருவெலாம் தருவாய் போற்றி போற்றி. ஓம் நன்மைகள் அருள்பவளே போற்றி போற்றி.